தமிழகம் முழுவதும் கடந்த சில நாட்களாக பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படுகிறது. இந்த பனிப்பொழிவால் குழந்தைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள் என்ன? அதிலிருந்து தற்காத்துக் கொள்வது எப்படி? அதற்கான வழிமுறைகள் என்ன என்பது குறித்து குழந்தைகள் நல மருத்துவர் கணேஷுடன் எமது செய்தியாளர் லாவண்யா நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். நாளுக்கு நாள் குளிரினுடைய தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக குழந்தைகளுக்கு சளி, இருமல், தொண்டை வலி, காய்ச்சல் போன்ற பல்வேறு தொற்று நோய்கள் ஏற்படுகிறது. இவற்றிலிருந்து குழந்தைகளை எப்படி தற்காத்துக் கொள்வது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடையளிக்க இணைந்திருக்கிறார் குழந்தைகள் நல மருத்துவர் கணேஷ் அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து இப்போ குழந்தைகளுக்கு சளி, இருமல், காய்ச்சல் போன்ற நோய்கள் வருது. அதுவும் குளிர்காலத்தில் அதிகமாகவே வருது. எப்படி தற்காத்துக்கலாம்? ஸோ வின்டர் சீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து டிசம்பர், ஜனவரி, அதுவும் பீக் வின்டர் சீசன் வந்து மிட் டிசம்பர்லேருந்து மிட் ஜனவரி வரைக்கும், அது மார்கழி மாதம் குளிர்கால மாதம்னு சொல்லுவோம். இந்த குளிர்கால மாதத்தில் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா தொற்று நோய்கள் அதிகம் பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே பரவறதுக்கான ரீசன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா இந்த வெதர், இந்த சில்லுன்னு இருக்க வெதர் வந்து இந்த வெதரில் வைரஸஸ் எல்லாம் நீண்ட நாட்கள் உயிர் வாழும். அதே மாதிரி அதுங்க மல்டிப்ளை ஆகிறதுக்கு ஒரு பக்கா என்விரான்மெண்ட்டு அதுவாக இருக்குதுன்னு சொல்லுவோம். இந்த குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபீவர் வரும், ரெண்டாவது இருமல், சளி, மூணாவது வந்து தொண்டை வலி வரும், நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோலெல்லாம் வந்து ட்ரை ஆகிடும், ட்ரை ஸ்கின். இதெல்லாம் வந்து ரொம்ப காமன் ப்ராப்ளம்ஸ் வாட் வி சி. இதை எப்படி நம்ம தடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வருமுன் காப்போம் தான். ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் க்யூர். ஒன்று வந்து உணவு. ஸோ கட்டாயமாக ஹெல்த்தி பேலன்ஸ்டு டயட் நம்ம எடுத்துக்கிட்டாலே வந்து நம்ம உடம்பு போதுமான அளவு எதிர்ப்பு சக்தி வந்து உண்டாக்கும். சார், குறிப்பாக இந்த குழந்தைகள்லே வந்து எந்தெந்த வயதுடைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான தொற்று நோய்கள் அதிகமாக ஏற்படுது? அதிகமாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் பிலோ 5 years ஆஃப் ஏஜ், எஸ்பெஷலி இந்த ப்ரீ ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு வந்து தொற்று நோய்கள் உரிய பாதிப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா சில காஃப் எட்டிக், நம்ம இருமுறப்போ தும்முறப்போ என்ன சொல்லுவோம்னா ஜென்ரலாக நம்ம கையை வந்து மூக்கை மறைச்சிட்டு வாயை மறைச்சிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த சின்ன குழந்தைங்க வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணாது. செகண்ட் வந்து ஷேரிங் ஆஃப் திங்ஸ், ஃபொமைட்ஸ் மூலமாக வந்து சில கிருமிகள் வந்து தொற்று நோய்கள் பரவறதுக்கூடிய அது ஸ்கூல் பசங்களோட வாட்டர் பாட்டிலு, பேக்ஸ், இதில் எல்லாமே வைரஸ் ஏதாவது ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா நம்ம தொட்டுட்டோம்னா வந்து வரும். மூணாவது வந்து இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து காஃப் எட்டிக் ஃபாலோ பண்ணணும். அடுத்தது வந்து ஹேண்ட் ஹைஜின். எப்போயுமே அந்த ஹேண்ட் ஹைஜின் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம அந்த ஹேண்ட் ட்ரப்ஸ் போட்டு நம்ம ஹேண்டை கை சுத்தப்படுத்திட்டாலே போகிறோம், அல்லது சோப்பு போட்டு கை கழுவிட்டாலும் வந்து ரொம்ப நல்லது. திஸ் வில் ப்ரிவென்ட் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் வைரஸஸ் ஃப்ரம் ஒரு பர்சன் கிட்டேருந்து இன்னொரு பர்சன் கிட்ட. குழந்தைகளுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பொழுது எளிதில் தொற்று நோய்கள் பரவக்கூடிய அபாயம் இருக்கிறது. என்ன மாதிரியான உணவுகளை உட்கொண்டா நலமாக இருக்கும்? ஹெல்த்தி பேலன்ஸ்டு டயட் தான், ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் கிடையாது. உணவுன்றது அவங்கவுங்க குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயம், அவங்கவுங்க இல்லறத்தோட விஷயம். ஸோ அதனால் வந்து ஹெல்த்தி பேலன்ஸ்டு டயட், ப்ரோட்டீன்ஸ் நிறைய எடுத்துக்கிறது. ஸோ இட் ஹெல்ப்ஸ் டு பில்ட் அவர் பாடி. அண்ட் இம்யூனோக்ளோபின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோட்டீன் தான் பேசிக்கலி. ஸோ ப்ரோட்டீன் உட்கண்டால் நன்றாக இம்யூனோக்ளோபின்ஸ் வளரும். செகண்ட் திங் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அதாவது நம்ம உடம்புல தொற்று நோய் பரவாமல் இருக்கிறதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து கீரை, காய்கறிகள், பழங்கள், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நிறைய சாப்பிட்டாலே வந்து கொடுக்கும். மூணாவது வந்து குட் ஸ்லீப், மினிமம் 8 hours ஸ்லீப், அது இருந்தாலும் நல்ல உடம்பு வந்து இம்யூன் சிஸ்டம் பில்டப் ஆகும். நாலாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இம்யூனைசேஷன்ஸ், சின்ன குழந்தைங்களுக்கு இந்த ஃப்ளூ காய்ச்சல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த ஃப்ளூ வேக்சின்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. அந்த மருத்துவர்கிட்ட கேட்டு அவங்க ஆலோசனைப்படி இந்த மாதிரி தடுப்பூசிகள் வந்து போட்டுக்கிறது வந்து மிக மிக நல்லது. அதை தவிர்த்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா வந்து ஹைட்ரேஷன். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஒன்று நம்ம உடம்புல இருக்க டாக்ஸின்ஸை வெளியேற்றுறதுக்கு இந்த வாட்டர் தேவை. செகண்ட் இந்த மெட்டபாலிசம் நடக்கிறதுக்கு இந்த வாட்டர் வந்து தேவை. மூணாவது இந்த ட்ரை ஸ்கின் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு போதுமான அளவுக்கு வந்து நம்ம தண்ணீர் வந்து உட்கொள்ள வேண்டும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த குளிர்காலத்தில் தண்ணியோட தேவை வந்து நம்ம வந்து ஒரு டிசைர் டு ட்ரிங்க் வாட்டரே வந்து நிறைய பேத்துக்கு இருக்காது. பட் ஆனால் அந்த மாதிரி கிடையாது. நம்ம போதுமான அளவு வந்து தண்ணீரை கட்டாயமாக உட்கொள்ள வேண்டும். புரதச்சத்துள்ள உணவுகள், அதே போல போதுமான அளவு தண்ணீர், நல்ல உறக்கம் ஆகியவை குளிர்காலத்திலிருந்து குழந்தைகளினுடைய அந்த நலனை பாதுகாக்க மேம்படுத்த உதவும் என்கிறார் குழந்தைகள் நல மருத்துவர் கணேஷ். ஜெயா பிளஸ் நேயர்களுக்காக ஒளிப்பதிவாளர் பத்மநாபனுடன் செய்தியாளர் லாவண்யா ஜீவானந்தம்.